ஹாய் வெல்கம் டு லேசி டு ஆக்டிவ். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச வீடியோஸ் நிறையா வரும். ஓகே, வாங்க வீடியோ பார்க்க போகலாம். இது ஒரு ஆப். இந்த ஆப்பு பேர் எல்லோ கிளாஸு. இதில் வந்து கிட்ஸுக்கான எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே சொல்லித்தராங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிங்கிங், யோகா, ட்ராயிங், அது மாதிரி உங்கள் குழந்தைங்களுக்கு எது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாக ஃப்ரீ தான். வாங்க இப்போ எப்படி ரிஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு இந்த ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் எல்லோ கிளாஸ்க்கான ஐக்கானு. நான் வந்து உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஐக்கான் கிளிக் பண்ணி உள்ளே போனால் இப்படி தான் இருக்கும் ஃப்ரண்ட் பேஜி. சும்மா அப்படியே காட்டுறேன் பாருங்கள் என்னென்ன அந்த ஆப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார் ஃப்ரீன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போகணும். அது உள்ளே போனால் வந்து உங்களோட என்டர் ஒரு மொபைல் நம்பர்னு கேட்கும். உங்கள் மொபைல் நம்பரை கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து கெட் அப்டேட் ஆன் வாட்ஸ்அப்னு வரும். உங்களுக்கு அப்டேட் வந்து வாட்ஸ்அப்பில் வேணுமான்னு கேட்கும். அது வேணும்னா ஓகே கொடுத்துட்டு கெட் ஸ்டார்டட் கொடுத்துருங்க. கொடுத்திங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்தோன்னா ஓடிபியை ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஓகே கொடுத்திங்கன்னா லெட்ஸ் பிகின் ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா கேலா பாய் அப்படின்னு கேட்கும். நான் பாய்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துக்கிறேன். நான் ஆல்ரெடி என் பொண்ணுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்காக டெமோ காமிக்கணுன்னு சும்மா ரஃப்பாக செய்கிறது. ஓகேங்களா, இதில் வந்து எத்தனை சைல்டு வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவங்களுக்கு எத்தனை குழந்தைங்க இருக்காங்களோ அத்தனை பேர் ஆட் பண்ணுற ஆப்ஷனும் இதில் இருக்குது. நான் வந்து பின்னாடி சொல்கிறேன். பாய்னு கொடுத்து கண்டினியூ கொடுத்துட்டா டேட் ஆஃப் பர்த் கேட்கும். நெக்ஸ்ட்டு என்ன டேட் ஆஃப் பர்த்தோ டேட் ஆஃப் பர்த் கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நேம் கேட்கும். நேம் வந்து நான் டெமோ பர்பஸ்ங்கிறதுனால எக்ஸ்எக்ஸ்னு கொடுத்துக்கிறேன். எக்ஸ்எக்ஸ்னு கொடுத்து ஓகே கொடுத்தா பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து 2 ஸ்கில்ஸை வந்து செலக்ட் பண்ண சொல்லும். அதில் வந்து நான் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் ஃபன் வித் ஆர்ட் கொடுத்து ஓகே கொடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து என்ன வேணுமோ உங்கள் சைல்டுக்கு அதை வந்து செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு டைமிங் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து 2 ஸ்கில் செலக்ட் பண்ணியிருக்கோம்ல, அதில் என்னென்ன டைமிங்கில் வேணும், என்ன கிழமையில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும். ரெண்டுமே செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்திங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் வந்து கிரியேட் மை செக்குல்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் வந்து இதுதான் நம்ம 2 மென்டார்ஸு, 2 கிளாஸ் எடுக்கிற மென்டார்ஸு, அவங்க இது போட்டு எந்த டைமிங் நம்மளுக்குள்ளது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மென்டார்ஸை பற்றி கொஞ்சம் எழுதியிருப்பாங்க. அவ்வளோதான், அது வரும். அதை வந்து கிரியேட் மை செக்குல்னு கொடுத்து ஓகே கொடுத்திங்கன்னா 5 போல்ஸ் என்ட்டு வரும். இது வந்து ஸ்காலர்ஷிப்காக இந்த ஆப்ஷன் கொடுப்பாங்க. மெர்க்குரி, வீனஸ் இதுமாரி வந்து நம்ம ஒவ்வொரு போல்டு ஏர்ன் பண்ணிக்கிட்டே போனோம்னா நம்ம வந்து ஸ்காலர்ஷிப் வின் பண்ணலாம். அதில் அதுக்காக இது கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்து ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணால் 10 போல்டு, ஒரு கிளாஸ் மிஸ் பண்ணால் 2 போல்டு மிஸ் பண்ணிட்டீங்க அப்படிலாம் சொல்லிட்டு மெசேஜ் வரும். ஓகேங்களா, இது பின்னாடி சொல்கிறேன் இது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆட் ஆகும் அப்படின்ட்டு. ஓகே, இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா இதுதான் ஃப்ரண்ட் பேஜி. இதான் ஓப்பன் ஆகும். இது ஓப்பன் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு மேலே வந்து என்னென்ன கிளாஸ் வந்து லைவ் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி வரும். கீழே வந்து இது வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. நெக்ஸ்ட் அப்கமிங் கிளாஸஸ், என்னென்ன கிளாஸஸ் வந்து நீங்கள் அடுத்தது அட்டன் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்ன அடுத்தது வந்து என்னென்ன கிளாஸ் இதில் இருக்குது, என்ன காம்படிஷன் நடக்குது, வேறு என்னென்ன கிளாஸ் எல்லாத்துலேயும் வந்து ஏஜ் கீழே போட்டிருப்பாங்க. இந்த ஏஜ்லேருந்து இந்த ஏஜ் வரைக்கும் ஒழுங்காக ஆட் பண்ணலான்னா அப்புறம் வந்து கிளாஸ் டைமிங்கு இவ்வளோ நேரம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹோம், இதான் வந்து ஃப்ரண்ட் பேஜ். ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஹோமு, எக்ஸ்ப்ளோரு, ஃபீடு, அப்புறம் பேர், உங்களோட ப்ரொஃபைல் பேர் அந்த இது இருக்கும். ஹோம் காமிச்சிட்டு ஃபஸ்ட்டு இப்போ அடுத்து எக்ஸ்ப்ளோரில் வந்து என்ன ப்ரோக்ராம் இருக்குது அப்படின்னு இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம செலக்ட் பண்ணது அன்னியில் இதில் வந்து இதெல்லாம் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேட் இது இருக்கும். அதுமாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கும். இதுலேயும் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது அன்னியில் இதில் வந்து நீங்கள் வந்து என்னென்ன ப்ரோக்ராம் உங்களுக்கு தேவைப்படுதோ எக்ஸ்ட்ரா அதில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அப்புறம் காம்படிஷன் என்னென்ன நடக்குது, நீங்கள் காம்படிஷனில் கலந்துக்கிட்டிங்கன்னா இது வின் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் வந்து எந்த ஏஜில் இந்த ஏஜ் வரையும் கலந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் இருக்கும் அதில். ஓகேவா, அடுத்தது ஃபன் ஆக்டிவிட்டீஸ். அதில் வந்து அதே தான் எல்லாமே வந்து ஸ்டோரிஸ் டைம், ப்ராட்காஸ்ட் அது மாதிரி வந்து எல்லாமே வந்து இருக்கும் இமேஜாக. ஓகேங்களா, நெக்ஸ்ட் அடுத்தது ஃபீடில் வந்து
கிளாஸஸ் பார்த்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மேக் பண்ணி போடுறதெல்லாம் ஃபீல்டில் இருக்கும். ஓகேங்களா? மை போஸ்ட்னால் நீங்கள் வந்து என்ன கற்றுக்கிட்டு இல்லை என்ன போஸ்ட் போடுறீங்களோ அதில் இருக்கும். இதில் வந்து நீங்கள் போஸ்ட் போட்டிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து போல்டு வந்து ஆட் ஆகும். ஓகேங்களா? இப்படி தான் பண்ணணும். கிரியேட் எ போஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ, வீடியோ அப்படின்னு வரும். மோர் இன்ஃபோ எந்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு வீடியோ போடுறீங்க அப்படிங்கிற மாதிரி வரும். கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா போஸ்ட் க்ரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைலு இப்படி தான் இருக்கும் ப்ரொஃபைல் பேஜ். இது மேலே வந்து நேமுக்கு கீழே வந்து மேனேஜ் ப்ரொஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, எத்தனை ஸ்டூடெண்ட் வேணாலும் ஆட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இருக்குது பாருங்கள். இதில் வந்து ஆட் சிப்ளிங் அப்படின்னு இருக்கும். அந்த ஆப்ஷன் கொடுத்து வந்து எத்தனை சைல்டோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வியூ ப்ரொஃபைல் கொடுத்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் எத்தனை கிளாஸ் சேர்ந்துருக்கீங்க, போஸ்ட்டு எத்தனை போட்டிருக்கீங்க, ப்ரோக்ராமில் எத்தனை ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாமே இருக்கும். இதில் வந்து நான் உங்களுக்கு ஒரு ப்ரோக்ராமும் எப்படி ஆட் ஆகுறதுங்கிறதும் சொல்லித்தரேன். ஓகே, என்ரோல் இன் யுவர் ஃபஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரோக்ராமுக்குள்ளே போவோம். அதில் வந்து நான் ஃபன் வித் மேக்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணி என்ரோல் ஃபார் ஃப்ரீ கொடுத்திங்கன்னா இதேமாரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். என்ரோல் ஆகி உங்களுக்கு வந்து 5 போல்ஸ் அண்ட் அப்படின்னு மெசேஜ் வருது. இதேமாரி தான் ஒவ்வொரு ப்ரோக்ராம் இது பண்ணும்போது நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணும்போது எல்லாத்துக்கும் போல்ஸ் ஏன்னா ஓகேவா? இது வந்து ஹோமில் வச்சு நீங்கள் இது பண்ணிக்கலாம். எக்ஸ்ப்ளோரில் எங்கே அந்த ப்ரோக்ராம் எந்த ப்ரோக்ராமோ எங்கே பார்க்குறீங்களோ அதில் வந்து நீங்கள் ஓகே பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், என்ன ஒரு ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு காமிக்கிதான். அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஆப்ஷன் போல்டு ஏர்ன்டு காமிக்கிது. அடுத்த பிளானெட் காமிக்கிது. இந்த பிளானெட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இருக்க பாருங்கள், மெர்க்குரி, வீனஸ் இதுமாரி தான் இருக்கும். ஸ்காலர்ஷிப் ஏர்ன் பண்ணுறதுக்கு இன்னும் கிளாஸ் அட்டன் பண்ணால் நீங்கள் வந்து அந்த ராக்கெட் மேலே போயிட்டே இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து எத்தனை கிளாஸ் வாட்ச் பண்ணியிருக்கீங்கன்னு இருக்கும். என்ன ப்ராக்ரஸில் இருக்கீங்கன்னு காமிக்கும். எத்தனை கிளாஸ் மிஸ் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். எத்தனை ப்ரோக்ராம் என்ரோல் பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் என்னென்ன இது பண்ணியிருக்கீங்கன்னு காட்டும். மென்டார்ஸோட ஃபீட்பேக்கு நீங்கள் வந்து எல்லாமே கிளாஸ் அட்டன் பண்ண உங்களுக்கு எல்லாமே இதில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்வைட் அண்ட் பின்லேருந்து லாக் அவுட் ஆப்ஷன் வரையும் இருக்கும். இது எல்லாமே நார்மல் ஆப்ஷன் தான், உங்களுக்கு எல்லாம் புரிகிறது தான். நெக்ஸ்ட்டு மேலே வந்து பெல் பட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரதெல்லாம் அதில் தான் வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கிளாஸு, என்ன போல்டு ஏர்ன் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து என்ன ப்ரோக்ராம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் ரிஜிஸ்டர் ஆகும் அதில் தான். ஓகேங்களா? அவ்வளோதான். இதோட வீடியோ முடிஞ்சிருந்துச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்க எல்லாரையும் சேர்த்து விடுங்க. இப்போ ஒமைக்ரான் ஸ்கூல்லாம் இருக்க மாட்டேங்குது. உங்களுக்கு இன்ட்ரெஸ்டான உள்ளதை சேர்த்து விடுங்க. பொண்ணு செஞ்சதெல்லாம் உங்களுக்காக வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கிளாஸுக்கு என்னென்ன தேவைப்படுங்கிற மாதிரி எல்லாமே வந்து அந்த கிளாஸ் அப்கமிங் கிளாஸில் கொடுத்துருப்பாங்களா, அதுக்கு கீழே வந்து மெட்டீரியல்ஸ் ரிக்வயர்டு எல்லா இதுவுமே கொடுத்துருப்பாங்க கீழே. அதை பார்த்து நீங்கள் வந்து கிளாஸ்க்கு முன்னாடியே எல்லா திங்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டு கிளாஸ் ரெடி ஆகலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.